முருகப்பெருமானோட அருளுக்கு நாம் பாத்திரம் ஆகணும் அப்படின்னா நமக்குள்ளே நாம் பூட்டி வச்சிருக்கிற எவ்வளோ சில உள் காயங்கள், சிலது ஒருத்தரை மன்னிக்க முடியல, ஒரு விஷயங்களை ஏற்றுக்க முடியல, இவங்க என்ன துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு நெரேட்டிவ் நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு அது அந்த ஒரு ஸ்பேஸ் நம்ம கிளியர் அவுட் பண்ணாமல் அவரோட ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். முருகப்பெருமான் எப்படியோ நம்மளோட கஷ்டங்களை தீர்த்து வச்சிடணும் அப்படின்னா நாம் நம்மளாவே தான் ஃபார்ம் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஒரு ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஓன் இன்னர் அந்த ஊன்ஸுங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து அப்படியே ஒரு அவ்வளோ அட்டாச்சாக இருக்குது. நான் இவாளை மதிக்க மாட்டேன், இவாளை நான் ஏற்றுக்க மாட்டேன், இவங்க இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, இப்படி என்னை ஃபீல் பண்ண வச்சாங்க, இப்படி என்கிட்ட பகையை பாராட்டினாங்க, அதனால் நான் இப்படி இருப்பேன், நான் இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட ஆக்சுவலி உருவாருது. ஸோ அதுக்கான ஒரு ஒரு பாத்திரமாக கூட நம்ம இருக்கோம். அருளுக்கான ஒரு 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 விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட அருள் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இருள் இதெல்லாம் தான் இருளுங்கிறது. நம்மளோட ஓன் நம்ம என்ன சொல்வா, இந்த சில பல காலங்களாக ஃபார்ம் ஆகி வர விஷயங்களில் அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அதுக்கு அவ்வளோ உண்மையாக இருந்துட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வழி இல்லாமல் எனக்கு தானே ஆயிருக்கு, எனக்கு தானே தெரியும் அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த கஷ்டங்கள் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு ஸ்டக்காக இருக்கிறதுக்கு, அதோட ஸ்டக்காக இருக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம என்ன சொல்வா வழிகளை அப்படி தான் தேடிண்டும் இருக்கும். ஸோ அது மற்றவங்க எப்படியோ புரிஞ்சுண்டு நம்மளுக்காக இறங்கி வந்து நம்மளை ஒரு இந்த பாவத்தில் பார்க்கணும் அப்படின்லாம் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க வைக்க அது வந்து எவ்வளோ தூரம் ரியாலிட்டியில் நிஜமாகவே மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை அப்படின்னு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அது வந்து எங்கே தான் வருது அப்படின்னா ஒரு ஒரு அந்த உண்மையாக நம்ம ஏற்றுக்கிறோம். நான் இவ்வளோ நாள் அதுக்கு அந்த உள்காயங்கள் அது அப்படியே அது ஒரு ஒரு நெஞ்சக்கனகல் அப்படின்னு சொல்லுவோமே, ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே இருந்துட்டு ஸ்டக்காக இருக்கிறதுக்கு அதுக்கு நானும் ஒரு வழி கொடுத்துட்டேன். அது அது வந்து தேவையில்லாத டிசீசஸாக, இன்னும் ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டாக, மென்டல் இல்னஸாக எல்லாமே அதுக்கு ஒரு வழியாக பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறதுங்கிறது தான் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ட்ரூத்ஃபுல்லாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேனோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ இப்போ வேண்டாம் அது அப்படின்னா அப்போ அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு, என்ன நான் மன்னிச்சிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்டாக இருந்துட்டேனே அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே அது நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஸோ அந்த டாக்ஸிசிட்டி ஆஃப் அந்த அந்த சிலதெல்லாம் அன்ரெசால்வ்டு சில எமோஷன்ஸு, சிலதெல்லாம் சரியாக ரிலீஸ் பண்ணாதிக்கு மன்னிக்காமல் விட்டு நம்ம மன்னிச்சிக்காமல் இருந்து, ஸோ இதுலேயே உழன்று இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ பின்ன நம்மளோட லைஃபே ஒரு விதத்தில் ஒரு டிசீஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆக்சுவலி கோத்ரூ பண்ணுற டிசீஸஸ் ஒரு பேட்டர்னில் அது வந்து ஒரு தனி சாப்டர் அப்படின்னா கூட லைஃபே ஒரு டிசீஸாக மாற வேண்டிய தேவையும் இல்லை. ஸோ அதை அண்டூ பண்ணுறதுக்கான அத்தனை பவரும் நம்ம கையில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.